இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தொடப்பம், வீட்டுக்கு நம்ம கூட்டுற தொடப்பம், பெருக்கிற தொடப்பம் நம்ம எப்படி செய்யலாம், எதில் இருந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்குறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த தொடப்பத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு. இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதில் இருந்து தொடப்பம் வருதான்னு தெரியுமா தெரியாதனோட சந்தேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். மாதிரி தென்னை மட்டை, நம்ம தென்னை மரத்துலேருந்து விழுந்த தென்னை மட்டையே நம்ம தூக்கி போடாமல் இதில் நம்ம தொடப்பம் குச்சி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் செய்யணும். இது எங்கள் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. இப்போ இந்த தென்னை மட்டை கீழே விழுந்த தென்னை மட்டையை எடுத்து வச்சு நம்ம தொடப்பம் குச்சி செய்ய போகிறோம். இந்த மாதிரி கையை மேலே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சரசரன்னு இழுத்து விட்டினாலே உங்களுக்கு எல்லா ஓலையுமே கீழே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதுதான். நம்மளோட மட்டையில் ரெண்டாக உடச்சி வச்சுக்கிட்டு தான் நான் அப்படியே சரசரன்னு அப்படியே இழுத்து விட்றேன். ஒரு பக்கம் இழுத்தாச்சு, இந்த பக்கம் நம்ம இழுத்து விட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம தொடப்பம் குச்சி ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம். ஒரு மட்டையோட குச்சி எடுக்க இந்த மாதிரி தூர பிடிச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். தூர பிடிச்சிக்கிட்டு நுனியும் சரியாக வராது, அடித்தளமும் சரியாக வராது. அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. மட்டையில் இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சொனப்பாக இருக்கணும் கத்தி. ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு வளவான கத்தியை வச்சுக்கிட்டு செய்வாங்க. அந்த கத்தி இல்லையிலேருந்து நானே இருந்துட்டேன். அப்புறம் நல்லா பக்கத்தில் உள்ள ஆண்டி எனக்கு சொன்னாங்க, இந்த கத்தியை வச்சு செய்யலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இதை செய்ய ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தூர பிடிச்சிக்கிறணும். அடியை பிடிச்சிக்கிட்டு தூர பிடிச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிக்கிட்டு ஒரு அந்த கத்தியை நல்லா வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்திங்கனாலே போதும். எங்களுக்கு தடங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட அதில் பிடிச்சிக்கிட்டு ஒரு இழுத்தினாலே உங்களுக்கு வலுவலுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஓலை இருக்க சான்ஸில் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செதுக்கி விட்ருங்க. தூரில் கண்டிப்பாக இருக்கும். அந்த தூரில் செதுக்கி விட்டு ஒரு கட்டிங் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து செய்கிற முறை ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என் வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். கத்தி மட்டும் சொனப்பாக வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். கத்தி மட்டும் ரொம்ப சொனப்பாக இருக்கணும். நான் ரொம்ப மாதிரி இருக்கிற கத்தி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வாங்க, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்காண்டி நியூ டெக்னாலஜியாக இருக்கிறத நான் சொல்கிறேன். இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த முறை தான் இந்த ஐடியா அவங்களோடது. இந்த எல்லார் வீட்லேயுமே இந்த கேரட்டு திருவுறது இருக்கும். இந்த மாதிரி சப்பட்டையாக உள்ளதை எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு பொடிசில் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய ஓட்டையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன ஓட்டையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சின்னதில் செய்ய வேண்டாம். அந்த லேசாக அந்த தூரை லேசாக இப்படி இது பண்ணிக்கிறங்க. அந்த தூர் பகுதியை ஒரு கத்தியை வச்சு லேசாக கட்டிங் பண்ணிக்கிறங்க. கட்டிங் பண்ணிவிட்டு அந்த துருவியில் பெரிய ஓட்டையில் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு சரட்டுன்னு இழுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வலுவலுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன இதில் ஏன்னா காவாசி இருக்கும். சின்ன இதில் வச்சு ஒரு இழுத்திங்கன்னா வலுவலுண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்களுக்கு கத்தியே தேவையே இல்லை. சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். கத்தி நம்ம தூர் வெட்ட மட்டும்தான் நம்மளுக்கு கத்தி வேணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை என் ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஐடியா அவங்களோடது, செய்கிறது நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தோட்டத்தில் நம்ம தென்னை மரத்தில் இருந்து நம்ம இந்த தொடப்ப குச்சி செய்யும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த சந்தோஷமான தருணம் உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தென்னை மரம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுக்கிறங்க. கத்தியில் செதுக்க பயமாக இருந்தால் இந்த மாதிரி திருவி கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் செஞ்சுக்கிறங்க. அப்புறம் எல்லார் வீட்லேயுமே அந்த கேரட் துருவுறது வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு மட்டைக்கு நம்மளுக்கு ஒரு புடி வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னொரு புடி வேணும். அப்போ தான் ஒரு விளக்குமாரம் ஆகும். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம தொடப்பங்குச்சியெல்லாம் கடையில் போய் வாங்குறதா எனக்குலாம் யாவுமே இல்லை. நம்மளாம் தென்னந்தோப்புக்காரவங்க தான். தோப்பில் இருந்து தான் எடுத்து தான் கொண்டு வருவோம். அப்போ அவங்க ஒரு மாதிரியான கத்தியை வச்சு இப்படி எங்கள் பாட்டியம்மா செய்வாங்க. அந்த கத்தி இல்லையே நானும் பேசாமே இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு தொடப்பம் இது செய்யணுங்கன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கத்தி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் என்னோடய கார்டனை க்ளீன் பண்ண வர்றவங்க அந்த ஆண்டி கொஞ்சம் வயசானவங்க. அவங்க சொன்னாங்க நம்ம தொடப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குச்சி 2 குச்சி எனக்கு செஞ்சு காட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன். இது இப்போ 2 மட்டையோட குச்சி நல்லா வெயிலில் ஒரு நாளைக்கு நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா முறுமுருண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது காஞ்ச மட்டை தானே, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ முனியை மட்டும் நீங்கள் ஒரே லெவலுக்கு வச்சு அருவாவில் வச்சு ஒரு போடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்துடும். 2 போட்டு போட்டிங்கன்னா ஒரே லெவலுக்கு வந்துடும். தூர் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தூர் நம்ம கத்தியில் வச்சு நம்ம ஒன்று செய்யும்போது கத்தியில் வச்சு வெட்டி தான் செஞ்சுருக்குறோம். தூர் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடப்ப குச்சி செய்கிற முறை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்னந்தோப்பில் நம்ம வீட்டில் இருந்த தென்னை மட்டையிலேருந்து நம்ம கையாலேயே தொடப்பம் செஞ்சுருக்குறோம். இது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஐடியா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வாணி சேனல், அவங்க தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி செய்யுங்கம்மா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம கார்டனை சுத்தம் பண்ணக்கூடிய ஆண்டி கூட சொன்னாங்க, இது கஷ்டமாக, இது முடியாது அப்படின்னு. நான் செஞ்சு பார்த்தேன். ஒரு 2 குச்சி, 3வது குச்சியில் எனக்கு அதோட ட்ரிக் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அதை தான் உங்களோட நான் பதிவிட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை, அப்படியே வலுன்னு அப்படி சூப்பராகவே வந்துடும். குட்டி செல்கிட்ட கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அழகாக இழுத்து போட்டுருவாங்க. கையெல்லாம் வெட்டலாம் செய்யாது. ரொம்ப அருமையாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. இந்த தென்னை ஓலை இருந்துச்சுன்னா இதில் தான் நம்ம தொடப்பம் செய்கிறோம்னு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்யுங்க, முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் உங்கள் பேரம்பேத்தி, உங்கள் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விளையாட்டுத்தனமாக செஞ்சு உங்களுக்கு தொடப்பத்தை ரெடி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.